வாழ்க்கடா இது? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. தினமும் ஒன்று கூடுறோம், புலம்புறோம், பிரியிறோம். ஆனா விடிவு காலம் மட்டும் பிறக்கவே மாட்டேங்குதே. வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம், ஆனா பிரச்சனையே வாழ்க்கையா இருந்தா என்னடா பண்றது? வெறுத்து போச்சுடா. என்னால் எங்கள் வீட்டில் ஒவ்வொரு நாளும் பிரச்சனை. ஏன் நிம்மதியும் கேட்டு அவங்களையும் தொந்தரவு பண்ணிட்டு ச்சே. தம்பிங்களா, உங்ககிட்ட நான் ஒன்னு கேட்கலாமா? கேளுங்க சிஸ்டர். தினமும் இந்த வழியா தான் சர்ச்சுக்கு போறேன் வரேன். தினமும் உங்களை பார்க்கறேன். 3 பேரும் இதே இடத்துல ஒண்ணு கூடுறீங்க. 3 பேர் முகத்திலையும் களையே இல்லையே. விரக்தியா சோகமா மன கஷ்டத்தோட இருக்கிற மாதிரி தோணுது. அதான் கேட்டேன். என்ன தம்பி, சொல்லுங்க, என்ன பிரச்சனை? அது ஏன் சிஸ்டர் கேட்குறீங்க? எங்கள் 3 பேத்துக்கும் 3 விதமான பிரச்சனை. அது என்ன பிரச்சனைன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? பிச்செடுத்தாவது படின்னு சொல்லுவாங்க. எங்க குடும்பம் முழுவதும் மற்றவங்க கிட்ட கையேந்தி தான் படிக்க வச்சாங்க. படிச்சும் இன்னும் பிச்சை எடுத்துட்டு தான் இருக்கேன். வேலை இல்ல, அதான் உன் பிரச்சனையா? சரி, உனக்கு என்ன தம்பி பிரச்சனை? எனக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம்தான் ஆச்சு. அவ அம்மா வீட்டுக்கு போனா. எதுக்கு போனான்னு தெரியல. கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறா. என்ன பிரச்சனைன்னு சொல்லவும் மாட்டேங்கிறா. டைவர்ஸ் கேட்குறா. சரி, உனக்கு என்ன பிரச்சனை? அது சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்கு. இங்க பாரு தம்பி, என்ன உன்னோட அக்கா மாதிரி நினைச்சுக்கோ. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. சேரக்கூடாதவங்களோட சேர்ந்து சில கெட்ட பழக்கத்தை பழகிட்டேன். சிகரெட்டு தண்ணின்னு பழகிட்டேன். அதை விட முடியல சிஸ்டர். இந்த வயசுல. சரி, 3 பேரும் உங்க கஷ்டங்களை எதிர்த்து போராட வேண்டியது தானே? ஒருத்தனுக்கு என்னதான் கராத்தே தெரிஞ்சாலும் வெறிநாய் துரத்துனா ஓடிதானே ஆகணும். எங்க துன்பங்களும் வெறிநாய் மாதிரி தான் சிஸ்டர். போராடி பார்த்துட்டோம், எங்களால முடியல. உங்களால முடியலன்னு சொல்றீங்க, ஒத்துக்கிறேன். ஆனா கடவுளால முடியும்ல. கிணத்துல தூக்கி போட்ட சூச எகிப்து நாட்டுக்கே தலைவனாகலையா? நெருப்புல தூக்கி போட்ட தானியல கடவுள் காப்பாத்தலையா? பெரிய தப்பு பண்ண தாவீது மன்னனை கடவுள் திருத்தலையா? நீங்க எல்லாரும் படிச்ச பிள்ளைங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவரை நம்புங்க. உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்டவரை நம்புறவங்கள அவர் கைவிட மாட்டாரு. நான் வரேன்.